அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/1/2026 மார்கழி மாதத்தின் 30ஆம் நாள் புதன்கிழமையில் ஏகாதசி திதியில் போகி பண்டிகை. போகி அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பழைய விஷயங்களை எரிக்கணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள், அதை போல உடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தக்கூடிய நாள் தான் போகி. அது மட்டும் அல்லங்க, தேவையில்லாத கவலைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த போகி பண்டிகை. இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு போகி அன்னைக்கு எரிக்க வேண்டிய பொருளெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு எரிச்சிட்டு பழைய விலைக்காரரை கூப்பிட்டு என்னென்ன பழைய ஜாமான் போடணுமோ அதெல்லாம் விலைக்கு போட்டு முடிச்சுட்டு காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி வீட்டுக்கு வெளியில் வீட்டுடைய ஒவ்வொரு மூலையிலையும் இந்த ஒரு தண்ணீரை தெளித்து விடுங்க. இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு செழிப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இந்த பிரச்சனைக்கேற்ற பிரத்யேகமான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும், அதிலும் குறிப்பாக தை அமாவாசை நாளில் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீருக்கு நீங்க என்னென்ன பொருட்கள் கொண்டு தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர் சொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பித்தளை எடுத்துக்கோங்க, இல்லை வெண்கலம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது எல்லாமே இல்லாத பட்சத்தில் பூஜையில் இருக்கக்கூடிய பஞ்சபாத்திரம் கூட காப்பர் தான், அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சொம்பு எடுத்துக்கோங்க. சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதில் நிறக்க தண்ணியை பிடிச்சிட்டு வெட்டிவேர், ஒரு கையளவுக்கு வெட்டிவேர் போடணும். 3 துளி எலுமிச்சை சாறு ஊற்றணும். உங்கள் வீட்டில் என்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ, ஜவ்வாது அல்லது அத்தர் வகையில் என்ன வாசனை திரவியம் இருக்கோ அதை கொஞ்சம் அதில் ஊற்றணும். கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதன் மேலே 3 வெத்தலையை வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வெத்தலையை என்ன பண்ணுங்க, சுருட்டிக்கோங்க. அல்லது மாவிளை கிடைச்சாலும் மாவிளையை வச்சு வேண்டிட்டு மாவிளையை சுருட்டிட்டு, ஏன்னா கைகளால் அந்த தண்ணீரை தெளிக்கக்கூடாது. ஒன்று வெத்தலையை கொண்டு அந்த ஸ்பூன் மாதிரி நீங்கள் வெத்தலையை நல்லா சுருட்டி எடுத்துட்டு தண்ணீரை தொட்டு ஒவ்வொரு முளைகளையும் தெளிச்சு விடணும். இல்லை மாவிளை கிடைத்தது அப்படின்னா மாவிளையை வச்சு நீங்கள் தாராளமாக வீடு முழுக்க இந்த தண்ணீரை தெளிச்சு விட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நிச்சயமாக நீங்கும். இந்த தைப்பொங்கல் திருநாள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை நம்ம சேனலை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை போய் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.